இப்ப நீங்க பார்க்கறது வந்து கால் ஷீட். ஸோ இதுதான் கால் ஷீட். இந்த ஷீட்ல தான் உங்க எல்லா கிளையண்ட்ஸையும் மேனேஜ் பண்ண போறீங்க. இப்போ எப்படி ஒரு கிளையண்ட்ட ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாட்டம் ரைட்ல இருக்க கிரீன் கலர் பிளஸ் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டோட மொபைல் நம்பர என்டர் பண்ணுங்க. இத நீங்க எய்தர் கால் லாக்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம் ஆர் கான்டாக்ட்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளையண்ட்டோட நேம் என்டர் பண்ணுங்க. நீங்க கான்டாக்ட்ல இருந்து செலக்ட் பண்ணும்போதே நேம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா நீங்க நேம் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நோட்ஸ். இந்த கிளையண்ட்டுக்கு என்ன ரீசன்க்காக ஃபாலோ பண்ணணும்னு நோட்ஸ்ல என்டர் பண்ணுங்க. நீங்க நோட் டெம்ப்ளேட்ஸ்ல இருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். நோட் டெம்ப்ளேட்ஸ்னா என்னன்னா, ஃபிக்ஸ்டா நோட் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, எவ்ரி டைம் டைப் பண்ண வேண்டிய நீட் இல்ல. நெக்ஸ்ட் நீங்க மைக் பட்டன லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, வாய்ஸ் நோட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த கிளையண்ட்ட எந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு ஃபாலோ பண்ணணும்னு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரிமைண்டர் டேட். இந்த கிளையண்ட்டுக்கு எப்ப கால் பண்ணணுமோ, அந்த டேட் அண்ட் டைம செலக்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஆட் ரிமைண்டர் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் ஒரு கிளையண்ட்ட ஆட் பண்ணணும். நீங்க ஆட் பண்ண கிளையண்ட் கால் ஷீட்ல உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஆட் பண்ண கிளையண்ட்டோட டீட்டெயில்ஸ் வியூ பண்றதுக்கு அந்த கிளையண்ட்ட டேப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட் இமேஜ். இந்த கிளையண்ட்டுக்கு இமேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். இமேஜ் மேல டேப் பண்ணுங்க. எய்தர் கேமரா ஆர் கேலரியில இருந்து நீங்க இமேஜ் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜுக்கு கீழ கிளையண்ட் நேம், ரிமைண்டர் டேட் அண்ட் டைம் அண்ட் நோட்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த கிளையண்ட்டுக்கு ஃபாலோ பண்ற ப்ராடக்ட் ஷோ ஆகும். அந்த ப்ராஜெக்ட்டோட லீட் ஸ்டேஜ நீங்க இங்கேயே அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கால். இந்த கிளையண்ட்டுக்கு டைரக்ட்டா ஆப்ல இருந்தே நீங்க கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷெட்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் கிளையண்ட் கால் அட்டெண்ட் பண்ணலன்னா, ஆர் கிளையண்ட் இந்த டைமுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த டைமுக்கு கிளையண்ட்ட ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்ப ஷெட்யூல் பட்டன டேப் பண்ணுங்க. நோட்ஸ் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். எப்ப எந்த டேட்க்கு ரீஷெட்யூல் பண்ணணுமோ, அந்த டேட் அண்ட் டைம செலக்ட் பண்ணுங்க. ஃபைனலா அப்டேட் ரிமைண்டர் பட்டன டேப் பண்ணுங்க. இப்போ கால் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ண டேட்ல அந்த கிளையண்ட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்க கிளையண்ட்ட கால் ஷீட்ல இருந்தே குயிக்கா ரீஷெட்யூல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளையண்ட்ட லாங் பிரஸ் பண்ணுங்க. இப்ப கிளையண்ட் கால் ஷீட்ல இருந்து வெளிய வரும். இப்ப கிளையண்ட் கார்ட டிராக் பண்ணி எந்த டேட்ல வேணுமோ நீங்க டிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் கிளையண்ட்ட ரீஷெட்யூல் பண்ணலாம். அகைன் கிளையண்ட்ட டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டன். ஒன்ஸ் இந்த கிளையண்ட்ட ஃபாலோ பண்ணி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபைனலா டன் பட்டன டேப் பண்ணுங்க. உங்களுக்கு ஷீட்ல இந்த கிரீன் கலர் டிக் மார்க்கோட உங்களுக்கு ஷோ ஆகும். அகைன் கிளையண்ட்ட டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கிளையண்ட்டோட வாட்ஸ்அப் சாட் பார்க்கணும்னா, வாட்ஸ்அப் ஐகான டேப் பண்ணுங்க. உங்க ஃபோன்ல வாட்ஸ்அப் ஆப்ல இந்த கிளையண்ட்டோட சாட் ஓப்பன் ஆகும். அகைன் ஆப்க்கு வந்துருங்க. நெக்ஸ்ட் இந்த கிளையண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் அட்டாச்மென்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வாட்ஸ்அப் ஐகானுக்கு மேல இருக்க கிளிப் ஐகான் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். அத டேப் பண்ணுங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மென்ட் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் நோட், ஆடியோ ரெக்கார்டிங், இமேஜ், பிடிஎஃப், மேப் லொகேஷன் நீங்க அட்டாச்மென்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்க்ரால் டவுன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த கிளையண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வியூ பண்றதுக்கு கிளையண்ட் கார்ட ஸ்வைப் அப் பண்ணுங்க. அகைன் கிளையண்ட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்க இங்க வியூ பண்ணலாம். கீழ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிளையண்ட்டோட மொத்த டீட்டெயில்ஸும் இந்த ஸ்க்ரீன்ல இருக்கும். இந்த கிளையண்ட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்காக ஃபாலோ பண்றீங்க, பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ரிமைண்டர்ஸ் அண்ட் கிளையண்ட்டோட கம்ப்ளீட் டைம்லைன் ஹிஸ்டரி பார்க்கலாம். நீங்க ஆட் பண்ற அட்டாச்மென்ட் லைக் டெக்ஸ்ட் நோட்ஸ், ஆடியோ ரெக்கார்டிங், இமேஜ், பிடிஎஃப், மேப் லொகேஷன் எல்லாமே டைம்லைன்ல இங்க டேட் வைஸ் ஸ்டோர் ஆகும். அது இல்லாம நீங்க ஆட் பண்ற நோட்ஸ், டெக்ஸ்ட் ஆர் ஆடியோ கூட டைம்லைன்ல டேட் வைஸ் சேவ் ஆகும்.
இப்போ கிளையண்ட் டீட்டெயில்ஸை ஸ்வைப் டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. கிளையண்ட் கார்டை ஸ்வைப் டவுன் பண்ணிடுங்க. கால் ஷீட்டுக்கு வந்துருங்க. இப்போ ஷீட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் லிஸ்ட் இருக்கும். அதில் ஏதோ ஒரு டேட்டை டேப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25 டியூஸ்டே டேப் பண்ணுறேன். இந்த ஷீட்டில் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் இருக்க எல்லா கிளைண்ட்ஸும் லிஸ்ட் ஆகும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக கால் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த டேட்டில் இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாம் பல்காக ரீஷெட்யூல் பண்ணணும்னா பாட்டமில் இருக்க ரீஷெட்யூல் ஆல் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ எந்த டேட்க்கு ரீஷெட்யூல் பண்ணணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கால் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் எல்லா கிளைண்ட்ஸும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு கால் ஷீட்டுக்கு மேலே இருக்க ஃபில்டர்ஸ் பார்க்கலாம். கால் ஷீட்டுக்கு மேலே டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் ஐக்கான் இருக்கும். அந்த கிரே கலர் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். இப்போ ப்ளூ கலரை டேப் பண்ணுங்கள். இப்போ ஷீட்டில் நீங்கள் கால் பண்ணாத கிளைண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ க்ரீன் கலர் டேப் பண்ணுங்கள். இப்போ ஷீட்டில் ஆல்ரெடி கால் பண்ண கிளைண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டீம் மெம்பர் ஃபில்டர். இன்கேஸ் உங்களுக்கு டீம் மெம்பர் இருந்தாங்கன்னா உங்கள் டீம் மெம்பரோட கிளைண்ட்ஸை உங்கள் ஷீட்லேயே பார்த்துக்கலாம். இந்த ஃபில்டரை நான் லேட்டராக டீம் ஃபீச்சர்ஸ் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் லீட்ஸை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ஃபில்டர் ஷீட்டில் ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் ஷோ ஆகும். எந்த ப்ராஜெக்டோட லீட்ஸ் வியூ பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்டை டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராஜெக்டோட கிளைண்ட்ஸ் மட்டும் ஷீட்டில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு லீட் சோர்ஸ் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சோர்ஸ்லேருந்து லீட்ஸ் வருதுன்னு இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸ், வெப்சைட் இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து வர லீட்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் லீட் சோர்ஸை உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கஸ்டம் லீட் சோர்ஸ் வந்து எய்தர் ரெஃபரல் பர்சன் ஆர் குரூப்ஸ் லைக் பிஎன்ஐ, ரோட்டரி கிளப்பாக இருக்கலாம். இப்போ எப்படி ஒரு கஸ்டம் லீட் சோர்ஸை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்டில் ஆட் கஸ்டம் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது ஆட் நியூ பட்டனை டேப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஐன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க க்ரீன் கலர் செக் மார்க்கை டேப் பண்ணுங்கள். இப்போ கஸ்டம் லீட் சோர்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் லேட்டராக எப்போ வேணும்னாலும் கஸ்டம் லீட் சோர்ஸை ஆட், எடிட், டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ லீட் சோர்ஸ் ஃபில்டரை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஷோ ஆல் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். இப்போ ஃபாலோ அப் ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். ஃபாலோ அப்ஸில் இருக்க கிளைண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது கம்ப்ளீட்டட் ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட் பண்ண கிளைண்ட் கால்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு மிஸ்டு ஃபில்டர்ஸை டேப் பண்ணுங்கள். இந்த ஷீட்டில் நீங்கள் மிஸ் பண்ண கிளைண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ டெலிட்டட் ஃபில்டர்ஸை டேப் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் டெலிட் பண்ண கிளைண்ட் கால்ஸ்லாம் 30 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். டெலிட் கால்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளைண்ட்டை டேப் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை டேப் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் டெலிட் ரிமைண்டர் இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். இப்போ அகைன் டெலிட் ஃபில்டரை டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண கால்ஸ் இங்கே ஷோ ஆகும். இந்த கிளைண்ட்டை அகைன் ஷீட்டில் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க ரெட் கலர் ரீஸ்டோர் பட்டனை டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ண கிளைண்ட் உங்களுக்கு ஷீட்டில் திருப்பி உங்களுக்கு ஷோ ஆகும். டாப் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிமைண்டர் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது மிஸ்டு ரிமைண்டர்ஸை டேப் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ் பண்ண கால்ஸ், டாஸ்க், பேமெண்ட் எல்லாம் எவ்ரி 4 hours ஒன்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் 5 மிஸ்டு கால் ரிமைண்டர்ஸ்ன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபை மீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த மிஸ்டு நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஹார்ஸ். இந்த மிஸ்டு நோட்டிஃபிகேஷன் எந்த டைமிங்குள்ளே மட்டும் வரணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டைமை டேப் பண்ணுங்கள். என்ன டைமுக்கு வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எண்ட் டைம் டேப் பண்ணுங்கள். என்ன டைம் வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த டைமிங்ஸ்குள்ளே மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ மிஸ்டு ரிமைண்டர்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் டேப் பண்ணுங்கள். இங்கே கால்ஸ், டாஸ்க், பேமெண்ட் ரிமைண்டருக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் செட் பண்ணிக்கலாம்.
இங்க 4 சவுண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சைலண்ட், பேசிக் சவுண்ட், மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ்ன்னு இருக்கு. மேல டேப் பண்ணி என்ன சவுண்ட் வேணுமோ அந்த சவுண்ட நீங்க நோட்டிஃபிகேஷன் சவுண்டா செட் பண்ணிக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் சவுண்ட க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரீக்வென்சி. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எத்தனை டைம் ஷோ ஆகணும்னு இங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் அலர்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 1 டைம் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பெர்சிஸ்டன்ட் அலர்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா 20 செகண்ட்க்கு கால் ரிங்கர் டைப்ல நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் உங்களுக்கு வரும். இப்போ ரிமைண்டர் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 டாட்ஸ் மெனுவை டேப் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் ரெக்கரிங் கால்ஸ் டேப் பண்ணுங்க. ரெக்கரிங் கால்ஸ்னால் என்னென்னா ஒரு கிளைண்ட்டை டெய்லி, வீக்லி, மந்த்லி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது எப்படி ஒரு ரெக்கரிங் கால் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்டில் இருக்க ஆட் கால் பட்டனை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நோட்ஸ். என்ன ஒர்க்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ எதர் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் நோட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் நோட் டெம்ப்ளேட்லேருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெக்கரிங் ஃப்ரீக்வன்சி. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கஸ்டம் ஆப்ஷன் எதுக்குன்னா உங்கள் நீட்க்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் டேஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்ரி 5 டேஸ்க்கு இந்த கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் 5ன்னு என்டர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நீங்கள் கால் ரிமைண்டர் ஃபாலோ பண்ணணுன்னா நெக்ஸ்ட் மந்தில் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எவ்ரி 5 டேஸ்க்கு அந்த எண்ட் டேட் வரைக்கும் உங்களுக்கு ரிமைண்டர் ஷோ ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரிமைண்டர்ஸ் உங்களுக்கு கவுண்ட் சேஞ்ச் ஆயிரும். இன்கேஸ் எண்ட் டேட் தெரிலனா நம்பர் ஆஃப் ரிமைண்டர்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டம் ரிமைண்டர் டைமை செலக்ட் பண்ணுங்க. ஃபைனலாக ஆட் ரிமைண்டர் பட்டனை டேப் பண்ணுங்க. உங்களுக்கு ரெக்கரிங் கால்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு ரெக்கரிங் கால்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ரெக்கரிங் கால் டீட்டெயில்ஸை வியூ பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ண கால்ஸை டேப் பண்ணுங்க. இங்கே ரெக்கரிங் காலோட நோட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிமைண்ட் டேக் பண்ணிக்கலாம். டேப் டு வியூ டேட்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிமைண்டர் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைண்டர் ஸ்டேட்டஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே கால் ரிமைண்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரெக்கரிங் கால் ரிமைண்டரை 1 by 1 லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா என்ன டேட்டில் உங்களுக்கு நீங்கள் ரிமைண்டர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டெல்லாம் நீங்கள் இங்கே வியூ பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கரிங் கால் ஸ்க்ரீனை ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இப்போ டாப் லெஃப்டில் இருக்க ஆரோ ப்ரெஸ் பண்ணி ஷீட்க்கு வந்துருங்க. நீங்கள் ஆட் பண்ண ரெக்கரிங் கால் ரிமைண்டர் உங்கள் ஷீட்டில் ஐக்கானோட உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். அகைன் 3 டாட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் லீட் நோட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் கால் லீடோட நோட் டெம்ப்ளேட்ஸை இங்கேயும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நோட் டெம்ப்ளேட்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க.